முறையான செயல்முறை, ஆங்கிலத்தில் சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் என்று சொல்வார்கள். இதை பற்றி நாம் ஏன் இன்று தியானிக்க வேண்டும் என்கிறீர்களா? இன்றைய முதல் வாசகத்திற்கு கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சென்று பார்த்தால் முறையான செயல்முறையை பற்றித்தான், திருச்சபையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய முறையான செயல்முறையை பற்றித்தான் தூய பவுல் எடுத்துரைக்கின்றார். இந்த முறையான செயல்முறையை திருச்சபைக்கும் பவுலுக்கும் எடுத்து கூறியவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் அவர் கடவுள். எல்லாவற்றையும் படைப்பில் முறையான செயல்முறையோடு அவர் படைத்ததால் தான் இந்த பூமிக்கும் இறங்கி வந்து முறையான செயல்முறையை பற்றி மனிதர்களாகிய நமக்கும் சொல்லித்தந்து தான் ஏற்படுத்திய திருச்சபையிலும் முறையான செயல்முறை இருக்க வேண்டும் என்பதை விரும்பி அதை ஏற்படுத்திவிட்டும் சென்றிருக்கின்றார். எங்கு என்று கேட்டால் 72 சீடர்களை அவர் அழைத்தார், நியமித்தார். அவர்களெல்லாம் நற்செய்தி அறிவிப்புக்கும் அனுப்பினார். அந்த 72 பேரில் முக்கியமாக 12 பேரை மலை மீது ஏறி அமர்ந்து அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுத்தார். அதற்கு பிற்பாடு அந்த 12 சீடர்களும் கூட 3 பேரை மிக நெருக்கமாக வைத்து கொண்டார். அப்படி செய்ததால் தான் பல காரியங்களை அவர் முறையோடு செய்ய முடிந்தது என்பதை நற்செய்தி வாசகத்தில் நாம் நிறைய காண்கின்றோம். அந்த வழிமுறைகளை பின்பற்றித்தான் ஆதி காலத்திலிருந்தே தொடக்க திருச்சபையில் முறையான செயல்முறையை இயேசு கற்பித்த அதே செயல்முறையை பின்பற்றி நடந்தார்கள். அதைத்தான் பவுல் என்று சொல்கின்றார். அவரும் அப்போஸ்தலராக நியமிக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றார். அங்கு நற்செய்தியை அறிவித்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். இயேசு எல்லாரையும் நற்செய்தி அறிவிக்க அனுப்பிவிட்டு அவர் ஓரிடத்தில் இருந்த பொழுது நற்செய்தியை அறிவித்து விட்டு வந்து எல்லோரும் இயேசுவிடம் நாங்கள் இதையெல்லாம் செய்தோம் என்று தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பகிர்கிறார்கள். அதாவது ரிப்போர்ட்டிங் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி அனுபவத்தை இயேசுவிடம் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் அப்போஸ்தலரான புனித பவுலும் எல்லா நற்செய்தி அறிவிப்பு பணியும் முடித்து விட்டு வந்து எருசலேமில் இருந்த மிக முக்கியமான 3 பேர்களாகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த 3 பேரிடம் தனது அனுபவத்தை சொல்கின்றார், ரிப்போர்ட்டிங் செய்கின்றார். செய்துவிட்டு அதை ஏன் செய்தேன் என்றும் சொல்கிறார் பாருங்கள். அப்படி செய்தால்தான் தான் செய்த பணிக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் தொடர்ந்து அதை ஆற்ற முடியும், தான் செய்த பணியும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நோக்கத்தோடு செய்கின்றார். இதே முறைதான் திருச்சபையில் இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆகவே திருச்சபை என்பது சாதாரணமானதல்ல. கடவுள் அழகாக முறையான செயல்முறையோடு ஏற்படுத்திய ஒரு நிறுவனம் என்பதை, அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் என்பதை புரிந்து கொள்வோம்.